ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. அண்ட் இன்றைக்கி என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஸோ அங்கே போயிருந்தபோது நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட் போட்டாங்களா இல்லை பர்சனலாக கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, என்ன ப்ரோ உங்களை சுற்றி எல்லோரும் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, நீங்கள் மட்டும் போடலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தேன். நம்மளுக்கும் வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து வாங்கணுன்னு தான் ஆசை. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா ஜாக்கெட்டாக பார்த்து வாங்கலாமே அப்படின்னு வந்து யோசித்தேன். நிறையா பிராண்ட் பார்த்தேன், லைக்லி பிபிஜி, கார்டா, ரைடா, அந்தமாரி வந்து நிறைய பிராண்ட் பார்க்கும்போது எனக்கு அதில் வந்து கொஞ்சம் நல்லா பட்டது என்னென்னா, எல்லாமே நல்ல பிராண்ட் தான், பட் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் பிடிச்சிருந்தது மோட்டோவேர் பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம மோட்டோவேரில் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணா சாலையில் இருக்கிற மோட்டோவேர் அந்த ஷாப்பு தான் போயிட்டுருக்கேன். ஒரு ஃபஸ்ட் டைம் தான் எனக்கும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதில்ல. எனக்கு சொல்லப்போனால் ஒன்றுமே தெரியாது, எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை. ஏதோ லெவல் 2ன்னு சொல்கிறாங்க, லெவல் 1ன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, எப்படி வாங்குறது என்ன மாதிரி வாங்குறதுன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம பார்த்து நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, மோட்டோவேரில் வந்து மற்ற பிராண்ட்ஸ் எனக்கு எப்படின்னு தெரில, பட் மோட்டோவேரில் வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. நம்ம ஹெல்மெட்டுக்கும் அண்ட் நம்ம பைக் ப்ளஸ் ரைடிங் க்ளவ் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல, போயிட்டு கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம மவுண்ட் ரோட் வந்தாச்சு ஒரு வழியா. ஸோ இங்கே தான் அந்த மோட்டோவியர் இருக்குது, ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன் மேலே இருக்கிறது. ஓகே, ஆக்சுவலி என்னென்னா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது வரை இங்கே தான் நின்றுருக்கணும். ஒரு கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, ஒரு டெடிக்கேஷன் இல்லை. ஆமாம், எவ்வளோ நேரமாக அங்கே நின்றுருக்கிறது நான். கடந்த 5 நிமிஷமாக நின்றுருக்க தெரியுமா. கடையிலையே இருக்கோம், எங்கேயாவது போய்க்கலாம் வாங்க. இது எங்கேயா வச்சுக்கலாமா ப்ரோ? ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம மோட்டோவேர் வந்தாச்சு அண்ட் நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே நம்ம ஃப்ரெண்டும் வந்துட்டார். ப்ரோ ஹாய் சார். வணக்கம். ஹாய் ப்ரோ. ப்ரோ ஒரு சொல்லிட்டேன் லெவல் 2 பேடிங் சொல்ல ஜாக்கெட்டு. ப்ரோ அப்படிலாம் நீங்களே சொல்லிட்டீங்க ப்ரோ, நான் கண்டென்ட் எடுக்கணும்ல. சரி சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா, ஓகே தான். கலை கைநூறுவா கொடுத்துருங்க, பக்காவாக நடிச்சிருவாங்க. ப்ரோ அண்டர் ஒரு 6Kல எனக்கு வந்து ஹைட்ரேஷன் பேக் அதுவும் இங்கே கஸ்டமைஸ் இருக்காமே. கலர் கஸ்டமைஸ் பண்ணலாம், உங்கள் சைஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம், நேம் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். எனக்கு நேமும் அந்த யூடியூப் லோகோ வேணும். ஸோ அது ப்ளஸ் கலர் எனக்கு அதுதான் எனக்கு. எப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் எல்போ லெவல் 2 வந்துடும். ஓகே, இந்த மாடலில் செஸ்ட் ஸ்பைன் லெவல் 1 வரும், 5400 வரும். 500 தெர்மல் வரும். உங்களுக்கு உள்ள 2-in-1 வரும். ஜிப் டைப் தான், ரிமூவல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த தெர்மல் என்னது? இது சில்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது தெர்மல் வேர் வந்து. ஓகே, இந்த ரைன் வந்து உங்களுக்கு இதுக்காக ரைனுக்காக யூஸ் பண்ணுறது, அதுக்காக தான். இது ஜிப் டைப் தான், ரிமூவல் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள வந்துடும். தனியாக கூட எடுத்து மாட்டிக்கலாம். தனியாக நம்ம இந்த பாடியில் அட்டாச் பண்ண முடியாது, ஜாக்கெட்டில் அட்டாச் பண்ணி தான் போடுற மாதிரி. தனியாகவும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்களா? இருக்குது. அது என்ன படிச்சுட்டோம்? அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 10-12 ஸ்டார்ட் ஆகும். ஓ, 10லேருந்து வருமா? என்ன பேர் சொன்னாங்க? ஜாக்கெட் ஜாக்கெட்
அப்புறம் இது பேர் என்ன ப்ரோ சொன்னீங்க? ஜாக்கெட் ஏர் மாஸ்டர். ஸோ கைஸ் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் மாஸ்டர் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. பாக்கெட்டில் அவ்வளோதான் இருக்குது. பாக்கெட்டில் அவ்வளோதான் இருக்கா? இல்லை அப்படியும் சொல்ல முடியாது. இது கீழே இருக்கதோ அதே தான் இல்லை ப்ரோ? மேலே இருக்கிறது அதே தான். எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது எது வாங்கலாம். டென்ஷனெல்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ, ஜாலியாக வாங்கிட்டு போங்க. இல்லை டென்ஷன் இல்லை ப்ரோ, கன்ஃபியூஸ். அதான் அவர் ஜெல் ஆகிட்டார்ல, என்ன வேணுமோ கேளுங்க பண்ணி தந்துடுறாரு. அப்படியா? ஏன்னா கலர் வந்து ஒரு தான் நீங்கள் சாய்ஸ் பண்ண அப்புறம் போகிறோம். அந்த மாதிரி கலர் கஸ்டமைஸ்க்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணுமா ப்ரோ? டபுள் கலர்னா 800 அடிஷனல். 800 அடிஷனல் வருமா? நீங்கள் வண்டி ரவுண்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 600 பார்த்து 600 இல்லை 500 பண்ணிப்போம். 500 ப்ரோ. இல்லை அப்போ நம்ம அதே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கலர் இதெல்லாம் இது பண்ணால் நீங்க ஆல்மோஸ்ட் தனியா ரெண்டாவது வந்து பே பண்ணிக்கோங்க ப்ரோ. இப்போ அட்வான்ஸ் கொடுத்து 6400 சொன்னீங்க கரெக்டாக? 6400 சொன்னீங்க. 6400. இப்போ நான் இதுக்கு கலர்லாம் பண்ணால் எவ்வளோ வரும்? 800 வரும். நான் 500 பண்ணி 800 500 7K 7K வருமா? நீங்க இப்போ இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து இந்த ஜாக்கெட்டை புக் பண்ணிட்டு போயிருங்க, அவர் ரெடி பண்ணோன்னே மீதி காசு போடுவாங்க. அமௌண்ட்லாம் ஃபுல்லாக கட்டிடலாம், அது பிரச்சனை இல்லை. கைஸ் நம்ம வந்து இந்த ஜாக்கெட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக ஏர் மாஸ்டர். இது வந்து இப்போ இங்கே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 பார்த்தாச்சு. அந்த ப்ரோவே நிறைய கொஸ்டின் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் கலர் கஸ்டமைஸும் கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அடுத்து சாய்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேரை சொல்லிடுங்க ப்ரோ. ஜாவேத். ஜாவேர். மோட்டோ வேர் வந்தீங்கன்னா ஜாவேர் ப்ரோட்ட வாங்க. ஆமாம், நல்ல டைம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருக்குமா ப்ரோ? இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட மொக்க போட்டுருந்துருக்கேன். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் வந்துருங்க தயவு செஞ்சு. ஸோ வந்து நம்ம ப்ரோ கிட்ட வந்து கண்டிப்பாக கேளுங்க. நிறைய இன்ஃபோ கொடுத்தாரு. நான் போகும்போது சொல்கிறேன். சரி கிளம்பலாமா? சரி ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே பை ப்ரோ. இல்லை எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல ப்ரோ. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எண்ட்லெஸ் 360 ஓகேவா? அங்கே மோட்டோவேரில் வந்து ஜாக்கெட்டை கஸ்டமைஸ்க்கு கொடுத்துட்டு அண்டு இப்போ வந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்தாங்க. நான் நல்லா வ்ளாகில் வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் வந்து நான் வந்து என்னெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். ஸோ ஓவராலாக அவங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேசிக்கில் இருந்து அண்ட் வந்து டாப் எண்ட் மாடல் வரைக்கும் நான் போயிட்டு நிறையா நோண்டிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதில் ஹைலைட் என்னென்னா, அந்த ப்ரோ வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணார். நினச்சதை விட எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயே பண்ணி தந்தாங்க. அதுதான் ஒரு ஹைலைட். அண்ட் கஸ்டமைஸ்க்கு வந்து தனியாக சார்ஜஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நேம்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது. அந்த லெட்டர்ஸ் கணக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஐ திங்க் 5 லெட்டர்ஸ்க்கு வந்து 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம கலருக்கெலாம் வந்து நான் எப்படி கேட்டாலும் வந்து அதுக்கு கம்மியாக தான் பண்ணாங்க. 500 அண்டர் 500குள்ளே முடிச்சு விட்டாங்க. அதிலே நம்ம ஒரு 1 120 க்ரூஸ் ஸ்பீடில் வந்து நம்ம சப்போஸ் கீழே விழுந்தாலும் வந்து ஒன்றுமே ஆகாதான். அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கஸ்டமைஸ் பண்ணி தர்றதுக்கு அங்கேயே அன்றைக்கெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நாள் கேட்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் எனக்கு நெக்ஸ்ட் ரைடு இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்காகவே அவங்க கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக அவங்க எடுத்துக்கிறது பார்த்தா ஒரு 5 to 6 days எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் எனக்கு வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொன்னோன்னே நீட் இருக்குன்னு சொல்லிட்டோன்னே அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டானா இந்த வீக்கெண்டு, அதாவது இன்றைக்கி 7th நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, வீக்கெண்ட்லேயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹே கைஸ், ஒரு வழியாக நம்ம ஜாக்கெட் ஆர்டர் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணது வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஸோ பரவாயில்ல, அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு 3 daysலேயே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதை வாங்குறதுக்காக தான், அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ நம்ம கடையில் போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபைனலி கைஸ் நம்ம வந்துட்டோம். ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு 2 நாளில் 3 நாளில் ஒல்லி ஆகிட்டி? ரெடி ஆகிடுச்சுல ப்ரோ? பில் எதாவது காமிக்கணுமா? அதுதான். இப்போ வியர் பண்ணிட்டே போயிடலாம்ல ப்ரோ? அப்படியே போயிடலாம்ல? ஓகே. வாவ், சூப்பராக இருக்கு ப்ரோ. நைஸ்.
ஆரஞ்ச். ஓகே ஓகே டன் ப்ரோ. எனக்கே மறந்துடுச்சு நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. பிளாக் ஆரஞ்சு ஆ க்ரீன் ஸ்டாப்பு ஒயிட். ஓகே ஓகே டன் டன். ஸோ அந்த தெர்மல் லேயர் மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிடுங்க, நான் பேக்கில் வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுட்டு ஓட்டினா ரொம்ப இதுவாக இருக்கும்ல. இப்போ இதை நான் வாஷ் பண்ணணுன்னா எப்படி ப்ரோ? எப்படி ரிமூவ் பண்ணதை? ஓ வெல்க்ரோ தான் வா. சரி சரி ஓகே ஓகே டன். அதை அப்படி மடக்கி எடுத்துக்கலாமா? ஓகே. இல்லை ப்ரோ, அவருக்கு ஏதோ இன்றைக்கி ஒர்க்கா. ஸோ தட் சைட். ஸோ கைஸ் பாருங்கள், இதுதான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எம் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எம் சைஸ் எடுத்திருந்தா டைட்டாக இருந்திருக்கும். எதோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. கைஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டை பற்றி. இது வந்து மொபைல் வைக்கிறதுக்கு 2 மொபைல் கிட்ட இதுக்குள்ளே வச்சுக்கலாமா. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பைக்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஸோ 2 பேக் கொடுத்துருக்காங்க. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். அண்ட் இது இல்லாமல் தெர்மல் லேயர் தனியாக நான் வந்து கழட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்கலாமா. ஸோ அதுலேயும் வந்து பேக் இருக்குது. அதில் ஏதாவது வச்சுக்கலாம், அவ்வளோதான் வேணுங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட். பின்னாடி நேம் போடலாம், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும், டைம் ஆகிட்டு அதுக்கப்புறம் போடலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஏர் மாஸ்டர். சூப்பராகவே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கேட்ட மாதிரி. ஓகே ப்ரோ, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வியர் பண்ணிட்டு அப்படியே போகலான் இருக்கேன். சரி ஓகே ப்ரோ, கேட்டால் ப்ரோ பக்காவாக பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ். அதுவும் டைமுக்கு கேட்ட மாதிரி பண்ணியிருக்கீங்க, அதுதான் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். வரேண்ணா. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக ஜாக்கெட் வாங்கியாச்சு. இப்போ அதுதான் வியர் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். வா சீரியஸ்லி வேறு லெவல். அந்த தெர்மல் லேயர் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னும் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருக்குது ஒரு அவுட்லுக் பார்க்க. நான் கேட்ட மாதிரி கலர் கஸ்டமைஸில் அண்டு ஒரு 1-2 நல்ல வாரண்ட்டி கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ரியலி கிரேட். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் என்னோடய பைக்குக்கும் அண்ட் என்னோடய ஹெல்மெட்டுக்கும் என்னோடய க்ளவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதுதான் ஹைலைட்டிங்க. நான் சின்ன எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை, சின்னதாக தான் நான் வந்து சொன்னது. அவங்களே வந்து அவங்கக்கிட்டே நான் அவங்களோட ஒப்பீனியனும் கேட்டேன். அவங்களோட ஒப்பீனியனும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க ஒப்பீனியன் ப்ளஸ் கொஞ்சம் என்னோடய ஒப்பீனியன் சேர்ந்து தான் இந்த ஜாக்கெட் வாங்கினது. ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணி தந்தாங்கன்னா பாருங்களாம்ப்பா. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தாராளமாக வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக மோட்டோவேரில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்க. ஜாக்கெட் குவாலிட்டியாகவும் இருக்குது அண்டு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு தான் அடுத்த நான் வரக்கூடிய விலாக்லாம் வந்து போடலான்னு வந்து ஐடியாவில் இருக்கேன். ஸோ அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோட லைக்கை கொஞ்சம் தட்டி விடுங்க. நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் போடல. ஸோ அதை வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வீடு தான். அண்ட் வரட்டா.